எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பெருமானே. இன்றைக்கி நம்ம திருவாரூருக்கு அருகாமையில் இருக்கிற பனையூருங்கிற ஊரில் இருக்கிற சௌந்தரேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இங்கே உள்ள தாயோட பேர் பிருகந்த நாயகி, பெரிய நாயகி. தலவிருச்சம் பனைமரம். தீர்த்தம் பரஸ்பர தீர்த்தம், அமிர்த தீர்த்தம். இந்த ஊரோட புராண பெயர் தவளவனம் பனையூர். இப்போ இது பனையூர்னு அழைக்கப்படுது. இது சம்பந்தர் மற்றும் சுந்தரால இத்தலம் பாடல் பெற்றிருக்குதுங்க. அணியார் தொழவல்ல வரத்தை மணியார் மிடரென்றுடையானூர் தனியார் மலர்கொண்டு இருப்போதும் பணிவார் பயிலும் பனையூர் என ஞானசம்பந்தர் பாடுறாரு. இத்தலத்தோட பெருமை என்னன்னா, தந்தையை இழந்து பிறந்த கரிகாலனை கொன்று அரசை கைப்பற்ற நினைத்த தாயத்தர்களிடமிருந்து காப்பாற்ற முயன்ற தாய்மாமனாகிய இரும்பிடத் தலைவர் என்று சங்கப்புலவர் பிறர் அறியாமல் குழந்தையையும் தாயையும் பனையூருக்கு அனுப்பி வைத்தார். அரசி தன் மகனுடன் இவ்வூருக்கு வந்து இக்கோயிலில் அடைக்கலம் புகுந்து இவ்விநாயகரிடம் முறையிட்டு அவர் துணையால் 8 ஆண்டுகள் பாதுகாப்பாக இருந்தான். ஆகவே கரிகால சோழனுக்கு துணையிருந்ததனால் இவ்விநாயகர் துணையிருந்த விநாயகர் என்று பெயர் பெற்றார். அடுத்து தலமரமாகிய 2 பனைமரங்கள் உள்ளன. இம்மரங்கள் நெடுங்காலமாக இருந்து வருகின்றன. வளர்ந்துள்ளவை முதிர்ச்சியும் காலத்தில் விதித்திட்டு முளைக்காததாக இரண்டிலும் அடியிலும் முறையே பனங்கன்றுகள் தாமாகவே தோன்றி வளர்ந்து வருகின்றன. இத்தல விநாயகர் சுந்தரர் வரலாற்று தொடர்புடைய திருவாரூரில் உள்ள மாற்றுரைத்த பிள்ளையார் நினைவாக விநாயகரும் மாற்றுரைத்த விநாயகர் என்றழைக்கப்படுகிறார். பரஸ்பர முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்க திருமேனி தலவனேஸ்வரர் மேற்கு நோக்கியும் சதுர ஆவுடையார் இப்பெருமானே தலத்திற்குரிய இறைவனாவார். மூலவர் சந்நிதி மண்டபத்துள் 4 பிரதிஷ்டை நடராஜர் சந்நிதி உள்ளன. துவாரபாலகர்கள் முகப்பில் உள்ளனர். உள்ளே சிவலிங்க திருமேனி அழகுடன் சற்று உயரமாக அருட்பொலிவுடன் விளங்குகின்றது. இக்கோயிலில் உள்ள சோமஸ்காந்தர் திருமேனி புதுமையான அமைப்புடையது. இடுக்கையில் பழம் ஒன்றை ஏந்திய வண்ணம் உள்ளது. இத்தலத்தோட வரலாறு என்னன்னா, சுந்தரர் திருவாரூர் பங்குனி உத்திரம் திருநாளுக்காக பறவையாரின் வேண்டுகோளின்படி திருப்புகலூர் இறைவனிடம் பொன் பெற்று தம்மையே புகழ்ந்து என்று பாடி திருப்புகலூர் வணங்கிய பின் திருப்பனையூர் நினைந்து வந்தார். அப்போது ஊரில் புறத்தே இறைவன் நடன காட்சி காட்டியருள எதிர் சென்று தொழுது விழுந்து வணங்கி அறக்காட வல்லார் அழகியார் என்று பதிகம் பாடி அருள் பெற்றார். இந்நிகழ்ச்சி நினைவாக இன்றும் ஊருக்கு வடகிழக்கில் உள்ள மணிக்க நாச்சியார் திட்டிற்கு அருகே உள்ள குளம் சாந்தி தீர்த்தம் என்று பெயருடன் திகழ்கிறது.